ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். லூக் சாப்டர் 2 verses 11 and 12. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இது யாருக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என்றால், தேவதூதன் மந்தையை வெளியிலே வயல்வெளியில் காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை சொன்னான் என்று நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இப்படி இந்த மேய்ப்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. அன்றைக்கு எருசலேமிலே இருந்ததான தேவாலயத்தில் இருந்ததான பிரதான ஆசாரியனுக்கோ வேதபாரகனுக்கோ நியாயசாஸ்திரிக்கோ அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கோ இந்த செய்தி போகவில்லை. வேதத்தை அறிந்தவர்கள், ஞானிகள், கல்விமான்கள், அவர்களுக்கு இது மறைக்கப்பட்டு பாமர மக்களாகிய இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியை மந்தையை வயல்வெளிகளில் ராத்திரி வேளையிலே அவர்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் தூதன் போய் இந்த நல்ல செய்தியை சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கும்போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். மறுபடியும் வரும்பொழுதும் ஆண்டவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், நான் வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் அப்படி, நான் தான் இப்படி சொல்லி நிறைய பேர் தங்களையே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்குன்னு வேதத்தை வாசிக்க வேண்டாம், கரைச்சி குடிக்க வேணாம்லாம் நான் சொல்லலை. அதில் மேன்மை பாராட்டக்கூடாது. எனக்கு அப்படி தெரியும், இப்படி தெரியும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவன், என்னை மிஞ்சி ஒருத்தனும் இல்லை அப்படின்ற எண்ணெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி தான் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தவங்களாம் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தருக்கும் தம்மை வெளிப்படுத்தலை. இந்த மக்கள், இந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்று நாம் பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Matthew chapter 11 verse 25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே யாருக்கு ஆண்டவர் மறைத்து விட்டாரா? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும். அதுக்குன்னு படித்தவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. சிலர் தங்கள் படிப்பை குறித்தும் தங்களுடைய ஞானத்தை குறித்தும் அறிவை குறித்தும் வேத அறிவை குறித்தும் தேவனை குறித்த அறிவை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், என்ன இல்லாமல் வேற யாருக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த மாட்டார் அப்படிலாம் சிலர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரா? சிம்பிள் பர்சன், சாதாரண மனுஷர்கள். அதாவது அவர்களை குறித்து என்ன சொல்லுது வேதம்? பாலகர் என்று சொல்லுது. பாலகர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாலகராக தான் இருக்க விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாருமே சிறு பிள்ளைகளை போல் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். சிறு பிள்ளைகள் எப்படிப்பட்டவெல்லாம் இருப்பாங்க? இன்றைக்கி நீங்களும் நானும் சிறு பிள்ளைகளை போல் இருக்கிறோமா அப்படின்றதற்கு ஒரு சின்ன ஒரு பரீட்சை. உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு விரோதமாக இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளையை அடிச்சிருச்சோ இல்லை திட்டிருச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிருச்சு. அந்த பிள்ளைய பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளை அடி வாங்கின பிள்ளை, திட்டு வாங்கின பிள்ளை அன்னைக்கே அதை மறந்துடும். அன்னைக்கே மறந்து அந்த பிள்ளை செய்த காரியத்தை மனசில் வச்சுக்கொள்ளாது. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த சிறு பிள்ளை போல் இருக்கிறோன்னு சொன்னால், நமக்கு விரோதமாக சில தீமைகளை செய்திருக்கலாம். அவர்களை நீங்களும் மன்னிச்சிருக்கலாம். ஆனால் மன்னித்தீங்களே தவிர இருதயத்தில் இன்னும் அந்த கசப்பு, அந்த வெறுப்பு உணர்வு இன்னும் போகவே இல்லை. மறக்காமல் வச்சிட்ருக்குறோம், மனசில் அப்படியே வச்சிட்ருக்குறோம். அது சிறு பிள்ளைத்தனம் அல்ல. சின்ன பிள்ளைகள் என்று சொன்னால் உடனடியாக மறந்து அந்த பிள்ளையோட மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிடும். அதுபோல் இன்னொரு குவாலிட்டி என்னன்னு சொன்னால், ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை ஒரு கிஃப்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்லது செய்யுது, ஒரு நன்மை செய்யுது, அதை மறந்துடும். அது சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காது. நான் உனக்கு இப்படி செஞ்சேனே, நீ எனக்கு இப்படி செய்கிறியே, நான் உனக்கு அதை செஞ்சேனே, இதை செஞ்சேனே. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேக காரியங்களை சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உனக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவளுக்கு இதை செஞ்சேன், இவனுக்கு இதை செஞ்சேன், அவங்க என்ன மறந்துட்டாங்க, அவங்க என்ன கண்டுக்கிடலை, அவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எதை செய்தாயோ அதை மறந்து விடு. அதுதான் சிறு பிள்ளைத்தனம். சின்ன பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்களும் நான் சின்ன பிள்ளைய போல் மாறி இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இந்த உதாரணத்தை வைத்து நீங்கள் சிறு பிள்ளையை போல் இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் செக்கப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக யாராச்சும் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு நம்ம மறந்துடணும். அது மறுபடியும் அந்த கிரட்ஜை வச்சுக்கக்கூடாது. அதை நம்மளுடைய இருதயத்தில் கேரி பண்ணவே கூடாது. அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அந்த செஞ்ச நல்லதை சொல்லி காட்டக்கூடாது. அதையே சொல்லி 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 காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க அப்படி காட்ட மாட்டாங்க. அதுதான் நம்ம சிறு பிள்ளையை போல் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வைத்து நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகராகிய உங்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மெய்ப்பர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தி காண்பித்தீர். அவர்கள் ஒரு பாலகரைப் போல இருந்தார்கள். சிறு பிள்ளைகளைப் போல் அவர் இருந்தபடினாலே உம்மை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் உம்மை மறைத்து பாலகரைப் போல் இருந்த இந்த மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினது போல நீர் எங்களுக்கும் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அந்த சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி நீர் வெளிப்படுத்தினீர். நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும். கிருபைக்கு தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.